வணக்கம். என்ன மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்குன்னு அப்படி இருக்கா? அடே கொஞ்ச நேரம் அமைதியா தான் நல்லா இருக்கு. அப்படிதான் சில விஷயங்கள் இருக்கும்போது புரியாது என்ன. ரைட். அப்ப தங்கச்சி ரோல நீ பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 21st கீ பர்த்டே. எங்க கீயை காணுங்க கதவு. ஏமா கீ பர்த்டேன்னா பொதுவா கீ தானே வைப்பாங்க. அதான சம்பிரதாயம், அதான சடங்கு. பழமா அப்படித்தான் வைக்கிறேங்க. புதுசா இருக்கு இப்ப கீ எல்லாம் வைக்கிறாங்கல்ல. கீ நான் வந்து நாங்க தடை இருந்து அதான் காத்து அடிக்குது தெரியா. சரி, அப்ப நாங்க வந்து டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி உங்களுக்கு தெரியுமா? எப்பயும் பார்த்த மாதிரி இருக்குன்னு. எப்பயும் பார்த்த மாதிரி இருக்கு. இப்ப பார்த்த மாதிரி இருக்கா? எப்பயும் பார்த்த மாதிரி இருக்கு. சரி, அப்ப நேரா அதான பேர், அழகான பேர். சரியா? அப்ப என்னன்னு சொன்னால் இந்த ஒரு அழகான தருணத்துல நிறைய சொந்தங்கள் நினைந்திருக்கணும். சரியா? வெளிநாட்டுல வந்தீங்கன்னா சொந்தக்கார பந்தக்காரெல்லாம் எங்கடா இருந்தீங்க, ரொம்ப நாளா பார்த்தேன், சரி இருக்காது வாரீங்களா மாதிரி ஒன்று ரெண்டு பேர் வந்துருக்கணும். சரி, மற்ற சொந்தங்கள் விட்டுட்டு போகாமே நிற்கீங்க. எங்களுக்கு போயிருக்கோம் இல்லை இங்கே இருக்க போறோம் அந்த மாதிரி என்ன. சரி, அப்ப இதுல என்ன சொன்னால் இங்க வேற முடியாத சில உறவுகள் இருக்கும் இல்லையா? ரெண்டு பேராக இருக்கலாம், அல்ல வந்துட்டு முன்புக்கு பண்ணலாம், அப்படி இருக்கிற நிறைய பேர். சரி, என்ன பண்ணா எங்க நினைக்க முடியாது, போய் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் ஆகி கூப்பிட்டு மகிழ்ச்சி படுத்திட்டு வாங்கன்னு சொல்லி என்ன. சரி, வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? அவளை கொஞ்சம் கதைக்க குரல் கேட்கலாம். குரலை காணல. சொல்லுங்க, எப்படி போய் வாழ்க்கை? நல்லா போகுதா? சரி, என்மேலும் மலர வாழ்த்துக்கள். எங்க மலர் என்ன அப்படி நின்றுட்டு போறதா? ரெடி எந்த வளர்ச்சி சொல்றீங்க? நல்லா இருக்கணும், வளரணும்னு வச்சுக்கிறீங்களா? நல்லா இருக்கணும் வச்சுக்கிறீங்களா? சரி, ஓகே. வாழ்க்கையில இந்த பிறந்த நாள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்க எதுவாக ஆக நினைக்கிறீர்களோ அதுவாக ஆக நாங்கள் வாழ்த்துறோம். சரியா? ரைட். எண்ணங்கள் உயர்வா இருந்தா எங்களோட உயர்வு ரெண்டு பாட்டு நடக்கும். சரி, அதனால நல்ல எண்ணங்களுக்கு மெச்சு கொள்ளுங்க. அப்ப என்ன திருப்பறீங்க அண்ணாக்கு? இது நல்லா இருக்கு. இது மிக்கி, உனக்கு என்ன வேணும்? ஐடியா இருக்கா? இப்பதானே சொன்னா நல்லா இருக்குது. கேக்கு தந்துட்டே காட்டுறேன். சரி, அந்த சாக்லேட் பாஸ்கெட் எடுத்து கொடுங்க மிக்கி. அந்த இருக்கு. ரைட். முதல்ல நாங்கள் இனிப்புல இருந்து ஆரம்பிப்போம். சரி, ஏதாவது நல்ல காரியம் நடந்தாலும் இனிப்பு கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க. அப்படித்தானே நாங்க மிக்கி ஏன் கொண்டு வந்தோம்னா நீங்க நல்லா நடனம் ஆடுவீங்க. பரதம், குச்சிப்புடி, கதக், என்ன வெஸ்டர்ன் டான்ஸ், பிரேக் டான்ஸ், மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்களாம். அதனால நீங்க ஆட போறீங்க. அடுத்த பாட்டு போட போறான். அடுத்த பாட்டுக்கு நீங்க ஆடுறீங்க. இல்லைன்னா கேக் எடுத்துட்டு போய் ஓகே ஆடுவீங்க தானே. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வர கூப்பிடுங்க. ஆடுறதுக்கு ஆட்கள் இல்லாம நாங்க தேடினாங்க. நிறைய பேர் இருக்காங்க, ஆனா எவனும் வர மாட்டேங்கிறாங்க. சரி, உங்களோட பொம்பளை பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ், ஆம்பளை பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க. ரைட், எல்லாம் வந்து சேர்ந்து ஆடுவோம். ரைட்டா? சூப்பர். பாஸ்கெட் வேணுமா? பாஸ்கெட் வேணுமா? கொடுங்க மிக்கி, பாவம் கொடுங்க.
ரைட். அப்ப வெரைட்டியா சாக்லேட் வச்சு ஒரு சாக்லேட் பாஸ்கெட் இனிப்படுத்து உங்களோட பிறந்த நாள் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். அதுல விஷயம் என்ன சொன்னால் எல்லாத்தையும் சாப்பிட்டு பல்லு கொட்டிடும், சூத்த வந்து பல்லு கொட்டிடும். அதாவது எங்களுக்கு தான் சாப்பிடணும், அதான் நான் சொல்லுவேன். சரியா, எங்களுக்கு தான் சாப்பிடுங்க என்ன. சரி, அப்ப உங்க வீட்டுக்கு என்ன கொடுக்க போறீங்க? அதாவது வந்தவங்களுக்கு என்ன கொடுக்க போறீங்க? வந்தவங்க நிறைய கொடுப்பாங்க. சாப்பாடு சமைச்சீங்களா? நீங்க நீங்க சமைச்சீங்களா? இனிமேல் என்ன செய்யணும்னா நாங்க பிறந்த நாள் சமையத்துல போறோம், உங்களோட கையால சமைச்சு எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு. ரைட். அதே மாதிரி இந்த தாம்பூல் கட்டு இருக்கு, நீங்க எடுத்து கொடுங்க. ரைட். அப்ப வந்துட்டு பக்கத்துல என்ன கோயில் இருக்கு? டிலு டிலு டிலுவா? வேற என்ன ஜாப் சொல்லுவோம்? டிலு கோசி அவர கோசி பாசி அவள நேத்ரா நேத்ரா டிவியா? நல்லா இருக்கு, நல்ல பேர் ஆகல. ஓடி வாங்க ஆரம்பி. ஓகே ரெடி. அஜய் விஜய் வேணும் வேணும் மாடு எல்லாம் ஆடே. விஷால் ரைட். அத வேணுங்க. அப்ப லக்ஷ்மி கடாத்த எங்கிட்டும். சரியா, அப்ப லக்ஷ்மி தேவி வந்திருக்கா, அவர் குறிப்பிட்ட பணத்தோட. உங்க டிப்ஸ் என்ன? என்னது என்னன்னா கேஎஃப்சிக்கு போனா நாளைக்கு போ, இன்றைக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டு என்ன கூட்டு போக மாட்டியா? நீ காசு இல்லைன்னு சொல்ல, நீ அந்த காசு. சரியா, அப்ப நிறைய செல்வங்கள் பொங்கி பெருகட்டும் வீட்டுல. நீங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய செல்வம் வீட்டுல. அப்படியா என்ன? பெண்களே ஒரு செல்வம் தான் என்ன. ஓ எல்லாத்துக்கும் ஓ. சரி, பிடிச்சிருக்கா லக்ஷ்மி தேவி? காசு பிடிச்சிருக்கா? லக்ஷ்மி பிடிச்சிருக்கா? அப்ப லக்ஷ்மி அது நீங்களே லக்ஷ்மி தானே. சரி, அண்ணா சொன்ன வரக்கூடாதா? இவ்வளவு சொல்றேன், நாளைக்கு கேஎஃப்சி கூட்டு படிச்சுக்கிறேன். இந்த பாபிக்யூ வந்திருக்கான், பர்கர் கிங், பொப்பாய்ஸ் நிறைய வந்திருக்காங்க. எங்கேனாலும் கூட்டு போறதில்ல, நாங்கள் வந்துட்டு அசைவ உண்ணிகள். சரி, சூப்பர். அது பிடிச்சிருக்கா? சரி, இப்ப சொல்லுங்க, யாரு கொடுத்துருப்பீங்க? யாரு உங்களை மிஸ் பண்ணின சொல்லுங்க. யாரா? யாரு கொடுத்தது? மொத்தமா தாங்களே பண்ண மாதிரி. யாரு பண்ணது? மாமாவா? என்ன பேர் மாமாக்கு? பாபு மாமா. எங்க இருக்காரு? சுவிஸ்ல இருக்காரா? அங்க இருந்து இல்ல. நீ சொன்னது பிள்ளையா, நான் சொன்னது பிள்ளையா? வேற யாரும் இல்லையா? அப்பே பாபு மாமா சொல்லி பண்றீங்க. இந்த அனுசரித்தியா என்ன கதை? நல்ல கதை. அந்த தினேஷ் இங்க உள்ளவங்களே கொடுத்துட்டு சொன்னீங்களா? சரி, என்ன கொடுத்துட்டா? இங்க உள்ளவங்க தான் கொடுத்தான். அந்த அம்பாள் மேல சத்தியமாக இங்க உள்ள ஆள் தான் கொடுத்தது. இங்கதான் இருக்கிறேன் கொடுத்தாங்க. வேணா ஸ்கேன் பண்ணி பிடிக்கும். இல்ல, அவங்களோட பேர் வந்துட்டு எம்ல ஸ்டார்ட் ஆகுது. ஆமா, ஆச்சியா, மனோமணி ஆச்சியா. யாரா கொடுத்தது? எம்என்ற இங்க உள்ள கொடுத்தது. அவங்க அவங்கள பார்த்துட்டே இருக்காங்க. இங்க கொடுத்தவங்க அவங்கள பார்த்துட்டே இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. சொல்லுங்க. மைனாக்கா, மீனாக்கா, மஞ்சுளாக்கா. சரி, கொடுத்தது யாருன்னு சொன்னால் மிக்கி. அதான் எம்என் சொன்னா. நீங்க பிறந்தது அவர்தான் கொடுத்தது. என்ன கேட்டா? அவர்தான் கொடுத்தது. அடுத்த கடி தான் நிறைய இல்லை. அப்ப யாரோ கொடுக்க சொன்னாங்க இல்லையா? அது யார் என்று சொன்னால் பாபு மாம்ஸ் அண்ட் ஜான்சி. என்ன அவங்க குடும்பம் தான் கொடுத்தது. ஜெர்மன்ல இருந்து வந்திருக்காங்களா? வந்தாங்களா? நீ வேற டிரைவர் ஆகலாம். சரி, ஃப்ளைட் டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு சொன்னாங்களா? அப்படி நான் சும்மா சொல்றேன். வேற ஆசைப்பட்டாங்கன்னா வேற முடிவு சொன்னாங்க. ரைட். அப்ப அதனாலதான் தங்கள் சார்பாக பரிசு கொடுத்துட்டாங்க. எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கும். நல்ல உறவுகள் சேர்ந்திருக்குது. இந்த உறவுகள் சேரட்டும். மேலும் மகிழ்ச்சியோட சரியா நிறைய அந்தஸ்துகள் பெற்று வாழ வாழ்த்துறோம். ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க மாம்சுக்கும் அவாக்கும்? ரொம்ப மிஸ் பண்றோம். சொல்லுங்க மக்கா சொல்லுங்க. அப்பதான் எல்லாரும் கேக்கு மாமா கேக்குமா? ஜெர்மன்ல இருக்க மாமா
பாட்டா மணி ஓ எனக்கு பிடிக்க தெரியும் அவன் டான்ஸ் ஆடுவான் அப்ப டான்ஸ் இது ஆட தான் போறோம் நான் நீங்க தீமிங்க ரைட் ரெடி 1 2 3 போன முறை இங்க இருந்தாரு இந்த முறை இல்ல அதனால ரொம்ப மிஸ் பண்றோம் அவர் இங்க இந்த மூமெண்ட்ல இருந்திருந்தா இன்னும் இந்த கலை கட்டி இருக்கும் Thank you so much சரி சூப்பர் தேங்க் யூ சரி இப்ப அவா சொன்ன நேம் இருக்குல்ல அப்படியே வந்து ஆட போறீங்க இங்க இருக்காங்க இந்த இல்லைன்னா அவங்க நட் போட்டார கொண்டு துணி விட போதும் ஒரு ஆடி வாங்க ரைட் அனௌன்ஸ் பண்ணுங்க நான் சொல்றேன் நான் கேசவ் தேனு நேத்ரா தேரா மகினா பிரவீன் இவே தாமரன் ஜனனா எல்லாம் பிரசன் தானே ஆடவா வேணா மரியாதையா மஜிதண்ணா அலிசண்ணா தாமரன் பந்தரண்ணா லிந்து ओके सुपर मिकी वन साड़ी के फॉल सा कभी मैच किया रे कभी छोड़ दिया दिल कभी कैच किया रे साड़ी के फॉल सा कभी मैच किया रे कभी छोड़ दिया दिल कभी कैच किया रे टच करके कहाँ चल दी बच करके दिल से दिल अटैच किया रे कभी छोड़ दिया दिल कभी कैच किया रे साड़ी के फॉल सा कभी मैच किया रे कभी छोड़ दिया दिल कभी कैच किया रे सिल्क सटा नी वेट कटा लव सोटा